வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஏமாற்று வேலையில் ஈடுபடுதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பலான்னு இருக்கும். ஏன்னா இது 22,000 மாணவர்களின் வாழ்க்கை. மெயின்ஸ் தேர்வை எத்தனை பேர் சார் எழுத போறாங்க அப்படின்னா 22,000 மாணவர்கள் எழுத போறாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தேவை, அவங்களோட உழைப்புக்கு கரெக்டான வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த வீடியோல 3 விஷயத்தை டிஎன்பிஎஸ்சிக்கு டிமாண்டா வைக்கிறோம். உங்களுடைய வெளிப்படை தன்மையை இதுல நீங்க காட்டியே ஆகணும் அப்படின்ட்டு. முதல்ல என்ன சார் அப்படின்னா, மெயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு தேவை. ஏன் சார் மெயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் முதல்ல எங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க எந்த தரத்துல கேள்விகளை கேட்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ரைட்? ஏன் சார் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஸ்டின் முக்கியம் அப்படின்னா, ஒரே சப்ஜெக்டா இருந்தா பரவாயில்ல. நம்மளுடைய 2A மெயின்ஸ்ல 3 சப்ஜெக்டுகள் இருக்கு. 3 சப்ஜெக்டுகள் என்னென்ன? பொது அறிவு வினாத்தாள் அப்படின்னு இருக்கு, கிராமர் இருக்கு, அடுத்தது மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் இருக்கு. ஒவ்வொன்றும் வேற வேற சப்ஜெக்ட். இதுல முதல்ல டிஎன்பிஎஸ்சி எதை சார் கேட்க போறாங்க அப்படின்னா, ரீசனிங்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியை டிஎன்பிஎஸ்சி முதல்ல தேர்வுல கேட்க போறாங்க. ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல 25 கேள்விகள் மேக்ஸுக்கு இருக்கும் போதிலும் வெறும் 5 கேள்விகளோ 6 கேள்விகளோ என்ன கேட்பாங்க அப்படின்னா ரீசனிங் கேள்விகளுக்கு கேட்பாங்க. ஆனா ரீசனிங் கேள்விகளோட தலைப்பு இந்த சிலபஸ்ல வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. அப்ப மாடல் கொஸ்டின் பேப்பர் வெளியிட்டாதான் என்ன தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்த ஸ்டாண்டர்ட்ல வருது அப்படிங்கிறது தெரியும். ரைட்? இரண்டாவதா எதுக்கு சார் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா, உங்களுடைய தரத்தை பொறுத்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைம் லிமிட்டை செட் பண்ண முடியும். எதுக்கு சார் டைம் லிமிட் நம்மளுக்கு தேவை? முன்னாடி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? சிபிடியில் எக்ஸாம் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ OMR பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 200 கேள்விகளை ஷேர் பண்றதுக்கு 30 நிமிடங்கள் ஆகும். சரியாக பயிற்சி செய்த மாணவர்களுக்கு 20 நிமிடங்கள் ஆகும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படிங்கிறது என்ன சார்? வெறும் 3 மணி நேரமா தான் இருக்கு. அந்த 3 மணி நேரத்துல நீங்க உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொன்னாதான் எந்தக்கு வெயிட்டேஜ் மாணவர்கள் அதிகமா கொடுக்கணும், எந்த பகுதியை எவ்வளவு குறுகிய நேரத்துல நம்ம மாணவர்களை செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் தேவை சார். ரைட்? மாடல் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயத்தை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். அதனால நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பரை வெளியிட்டே ஆகணும். அடுத்து என்ன சார் டிமாண்ட் பண்றோம் அப்படின்னா, OMRோட டிசைனை இந்த வாட்டி நீங்க சொல்லவே இல்லை. ரைட்? பிலிமினரிலி நமக்கு 200 கேள்விகள் தான், நமக்கு மெயின்ஸ்லயும் எத்தனை கேள்விகள் தான் இருக்கு? 200 கேள்விகள் தான் இருக்கு. ஆனா என்ன சார் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணல அப்படின்னா, இங்க நம்மளுடைய மெயின்ஸ் வினாத்தாளுக்கு ABC அப்படின்னு இருக்கு. ஏனா என்னது? ஜிகே, பினா கிராமர், சீனா ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல 100 கேள்விகள் இருக்கு. அடுத்து கிராமர்ல 60 கேள்விகள் இருக்கு, ரீசனிங்ல 40 கேள்விகள் இருக்கு. ரைட்? நீங்க OMRல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் சார். எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். OMRக்குன்னே என்ன பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல? தனியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எதுல தப்பு நடந்தா எவ்வளவு மார்க் குறைக்கப்படும் அப்படின்னு கேட்பீங்க. ரைட்டா? நீங்க பிலிமினரியில அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தீங்கன்னா மாணவர்களுக்கு அதை படிச்சுட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ரைட்டா? இப்ப மெயின்ஸ்லயும் நீங்க அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கும்? இந்த தவறுகளை செய்யவே கூடாதுன்னு அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்லிடுறான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பகுதிக்கும் எத்தனை A குறித்தீர்கள், எத்தனை B குறித்தீர்கள், C குறித்தீர்கள், E குறித்தீர்கள் வரைக்கும் கேட்பீங்க. ரைட்டா? இதற்குன்னு நீங்க தனியா எத்தனை நிமிடம் ஒதுக்கி இருக்கீங்க? 15 மினிட்ஸ் ஒதுக்கி இருக்கீங்க. பிலிமினரி லெவல் கேள்விகளுக்காக நம்ம மாணவர்களை எப்படி தயார் செய்வோம்? அந்த கேள்விகள் வெறும் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸுக்காக தான் இருக்கும். அந்த கேள்வியில ஃபைனலா ஸ்டூடெண்ட்ஸை இவங்க தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட மாட்டோம். அப்ப இந்த 15 நிமிடத்தை மாணவர்கள் எங்கேயும் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு, தங்களுடைய வினாக்களை குறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரைட்டா? ரைட். அப்ப நீங்க மெயின்ஸ்ல உங்களுடைய கேள்வியோட தரம் அதிகமாக இருக்குதா இல்ல கம்மியாக இருக்குதான்னு தெரியாம மாணவர்கள் என்ன சார் பண்ண முடியாது? OMRக்கு எவ்வளவு நிமிடங்கள் ஒதுக்க முடியும்னு தெரிஞ்சுக்க முடியாது.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஎம்ஆரை திறம்பட பயிற்சி செய்த மாணவர்களுக்கும் எவ்வளவு நிமிடங்கள் தேவைப்படும் அப்படின்னா 20 நிமிடங்கள் தேவைப்படும். அப்போ ஓஎம்ஆரோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, ஓஎம்ஆரோட டிசைன் எதுன்னு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை இந்த எக்ஸாம் ஹால்ல நம்ம மாணவர்கள் எதற்கு மட்டுமே ஒதுக்கிடுவாங்க, ஓஎம்ஆர்ல ஷேர் பண்றதுக்கு மட்டுமே ஒதுக்கிடுவாங்க. அப்ப மாணவர்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது என்ன சார் இருக்கும், வெறும் 2.5 மணி நேரம் தான் இருக்கும். இந்த 2.5 மணி நேரத்துல 40 கேள்விகளான ரீசனிங்க்கு 40 நிமிடம் ஒதுக்குறதா, இல்ல கிராமர்ல 60 கேள்விகள் இருக்கு, இந்த 60 கேள்விகளுக்கும் வெறும் 30 நிமிடங்கள்னு ஒதுக்குறதா, ஜிகேல 100 கேள்விகள் இருக்கு, இது எந்த தரத்துல வரும்னே இது வரைக்கும் தெரியல, அந்த கேள்விக்கு நம்ம 1.5 மணி நேரம் ஒதுக்குவதா அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்படி நீங்க ஒதுக்கி பயிற்சி செய்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 மணி நேரத்துல 200 கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி மாணவர்களை பயிற்சி செய்ய வைக்க முடியும். அப்ப நீங்க என்ன சார் செய்யணும், டிஎன்பிஎஸ்சி ஆனது மாணவர்களுக்கான சரியான வழிகாட்டுதலை நீங்க வெளியிடணும். குறைந்த நாட்கள்ல மாணவர்களை பயிற்சி சொல்லக்கூடிய நீங்க மாணவர்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதையும் என்ன செஞ்சிடணும், தெளிவாக மாணவர்களுடைய மத்தியில எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து மாணவர்களுக்கு எக்ஸாம் டே இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க தெளிவாவே கொடுத்துடணும். ஹால் டிக்கெட் கொடுத்த பிறகு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல இருக்கும். இருந்தாலும் என்ன சார் நீங்க செய்யணும் அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கான ரூல்ஸை நீங்க முன்னாடியே சொல்லிருங்க. எக்ஸாமினேஷனுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன வரும், நமக்கு ஒரே நாள்ல 2 தேர்வுகள் இருக்கு. மாலை ஒரு தேர்வு நடக்குது, அதே மாதிரி காலையிலும் ஒரு தேர்வு நடக்குது. மாலையில நடக்கக்கூடிய தேர்வுக்கு நான் என் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னா இந்த தேர்வுல நீங்க எத்தனை மதிப்பெண்கள் எடுக்க போறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்க போகுது. ரைட். இரண்டாவது பாயிண்ட் என்ன சார், காலையில நடக்கக்கூடிய ஃபோர்நூன் எக்ஸாம்ல நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் பண்ண போறோம். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தேர்வுக்கான நேரத்தை என்ன பண்ணிப்பாங்க, மாணவர்கள் சரியாக பண்ணிப்பாங்க. நீங்க ஆல்ரெடி ஆடனம்ல என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு தேர்வு அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இது மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தேர்வுக்கு ஒரு நாளுக்குரிய அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா மாணவர்கள் சரியாக அதற்கு பயிற்சி செஞ்சுப்பாங்க. ரைட். எப்படி சார் சொல்றேன், இன்னமும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க டிஎன்பிஎஸ்சி. நீங்க காலையில எக்ஸாம் எப்ப சொல்லிட்டீங்க, 9:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆஃப்டர்நூன் எக்ஸாம் என்ன சொல்லிட்டீங்க, 2:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. மாணவர்களுக்கு நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாமையுமே மாத்திட்டீங்க. ரைட்டா. ஆஃப்டர்நூன்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இந்த முறை நீங்க மாத்திருக்கீங்க. ஃபோர்நூன்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி நமக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸோ அந்த தேர்வை நீங்க ஃபோர்நூன்ல மாத்திட்டீங்க. இதற்கான வாழ்த்துக்களை நம்ம முன்னாடியே சொல்லி இருந்திருக்கோம். இருந்தாலும் மாணவர்களுக்கு நீங்க எக்ஸாம் டே இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு சரியான புரிதல் ஏற்பட்டுடும். ரைட்டா. ஆல்ரெடி நம்ம வீடியோல சொன்ன மாதிரி எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சி என்னதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஃப்டர்நூன்ல தான் எந்த மதிப்பெண் எடுத்தா வெற்றியோ அந்த தேர்வை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபோர்நூன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸை மாணவர்களின் நலன் கொண்டுதான் நீங்க பண்ணி இருக்கிறதா இருந்தா ஒரு எக்ஸாம் டேக்கு உரிய அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நீங்க என்ன பண்ணிடணும், தெளிவாக மாணவர்கள் மத்தியில சொல்லிடணும். ரைட். இந்த 3 விஷயத்தையும் நீங்க வெளியிட்டுட்டீங்க அப்படின்னா மாணவர்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இதை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.